நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஈரானோட செய்தி தான். அநேகமாக கூடி சீக்கிரம் ஈரானோட செய்திகள்லாம் எதுவும் இல்லாமல் உலகம் சுபிட்சமாகும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ ரொம்ப முக்கியமாக ஈரானோட செய்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, இப்போது இஸ்ரேல் ஈரானை மிரட்டினது போய், அமெரிக்கா ஈரானை மிரட்டினது போய், இப்போ ஈரான் இஸ்ரேலை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா, அங்கே காசாலேருந்து அடி அடிச்சிருக்க, ஹிஸ்புல்லாவை லெபனான்லேருந்து அடி அடிச்சிருக்க, அதனால் இது நீ பண்ணுறது தப்பு, நான் உன்னை இது அந்த மூலமாக ஒரு மாதிரி நீ சரி பண்ணி கொடுக்கலன்னா, நீ ஒழுங்காக அடங்கி இருக்கலைன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு இப்போ ஈரான் இஸ்ரேலை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. அது போக இப்போ என்னாச்சுன்னா, அமெரிக்கா தன்னோட கப்பல் ஆயுதங்கள் அப்புறம் எல்லாத்தையும் ஃப்ளைட்டு எல்லாத்தையும் இறக்கியிருக்காங்களா, சுற்றி அது நிறைய பேசியிருக்கோம். இப்போ என்னென்னா, அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் இருக்கிறது சாதாரண விஷயந்தான். ஏன்னா ஈரானுக்கு எதிராக தான் சண்டை போடுறாங்க ஈரானுக்கு இருக்கிறது. அதுபோக ஏமனில் ஹவுதிஸ் இருக்கட்டும், சைனா அமெரிக்காவுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னா அது நார்மலான விஷயம். ரஷ்யா அதே மாதிரி நார்மலான விஷயம். சில நேரங்களில் அமெரிக்கா நிறைய டேரிஃப் போடுறாங்க அப்படிங்கிறதுனால இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக பேசுது அப்படின்னா அது ஒரு சாதாரண நார்மலான விஷயந்தான். ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்குது என்னென்ன கண்ட்ரி அப்படின்னா, ஜிசிசி கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைனு, யுஏஇ, கத்தாரு, ஓமான், இவங்க எல்லாமே சவுதிக்கு பெரிய அளவு வார்னிங் அமெரிக்காவுக்கு பெரிய அளவு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த வார்னிங் என்ன? அப்போ என்னென்னா, அமெரிக்காவோட நிலைமை இப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு நமக்கு எதிராக எல்லாம் இப்படி ஒன்று சேருவோம் எதிர்பார்க்கல. அது போக அமெரிக்கா என்ன பண்ணுது, சரி ஓகே, இப்போ நான் ஒரு மாதிரி வலிக்காத மாதிரி அப்படியே கிளம்பி போகிறதுக்கு ஒரு மாதிரி நாள் குறிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ முதல்ல நம்ம பேச போகிறது என்னென்னா, நமக்கு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு அருமையான சோர்ஸு. என்னென்னா, அவங்க சில நேரம் ஈரானை மிரட்டுறதுக்காக பொய் செய்தி சொல்லுவாங்க, சில நேரம் பல நேரம் பொய் செய்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி பொய் செய்தி சொல்கிறதுல முக்கியமான இது அல்லது தனக்கு சாதகமான செய்தி சொல்கிறதுல பிபிசியாக இருக்கட்டும், சிஎன்என்னாக இருக்கட்டும், நியூயார்க் டைமாக இருக்கட்டும், இதெல்லாம். அதே மாதிரி அல்ஜசீரா எடுத்திங்கன்னா அவங்க அரபு நாடுகளுக்கு சாதகமாகவும் சில நேரங்களில் அமெரிக்காவுக்கு ரொம்ப பாதகமாலாம் பேச முடியாது. ஏன்னா அல்ஜசீரா எந்த நாட்டோட பத்திரிக்கை அப்படின்னா கத்தாரோட பத்திரிக்கை. ஸோ கத்தார் அமெரிக்காவுக்கு ரொம்ப எதிராக பேச முடியாது. அதே நேரம் அரபு மக்களுக்கு, அரபு நாடுகளுக்கும் எதிராக பேச முடியாது. அப்போது ஓரளவு அதில் நியாயம் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். ஓரளவு, அதாவது 100% நியாயத்தோடு அல்ஜசீரா நடக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வேறு வழியே இல்லாமல் அரபு மக்களுக்கும் எதிராக பேச முடியாது, அமெரிக்காவுக்கும் எதிராக பேச முடியாது. அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக பேச முடியாதுன்னா இஸ்ரேலுக்கும் எதிராக பேச முடியாது. அப்படிங்கிற நிலைமையில் இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஓரளவு. ஏன்னா அங்கே இங்கிலீஷ் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெஸ்டர்ன் மீடியா பீப்புள் நிறைய வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஓனர் கத்தார். அப்போது கத்தாருக்கு எதிராக அவங்களுடைய திங்கிங்க்கு எதிராக இவங்க பேச முடியாது. அப்போ ஓரளவு நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்த ஈரான் விவகாரத்தில், இல்லை அரபு நாடு விவகாரத்தில் ஓரளவு நடுநிலையாக இருக்கக்கூடிய பத்திரிகை எடுத்தாச்சுன்னா அல்ஜசீரா. அதை ஃபாலோ பண்ணும்போது அதில் சில விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி கல்ஃப் நியூஸாக இருக்கட்டும், ஹலீஜ் டைமாக இருக்கட்டும், அல்லது சவுதி கெசட்டாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி இங்கே உள்ள பத்திரிகைகள். சரி, இப்போ அமெரிக்காவோட சிஎன்என்னாக இருக்கட்டும் அல்லது ராய்ட்டருங்கிறது அது கிட்டத்தட்ட அவங்களோட தான். அப்புறம் நியூயார்க் டைம்ஸ், இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி, அமெரிக்கா, இஸ்ரேல், அவங்களுக்கு சாதகமாக என்ன இருக்கோ அதைத்தான் மெயினாக பேசுவாங்க. இது ஏன் இந்த இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ சில நம்மளுடைய பின்னூட்டத்தில் நம்ம நண்பர்கள் சிலர் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலோ அல்லது சிஎன்என்னோ பிபிசியோ அதை கேட்டுட்டு சில நேரத்தில் பிபிசியெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே தலைகீழ மாறி இருக்கும். ஏன்னா அவங்க பிரிட்டனுக்கு ஆதரவாக என்ன நியூஸ் செய்தியோ அந்த செய்தி தான் பேசுவாங்க. அது அவங்களுக்கு விதிக்கப்பட்டது, அப்படித்தான். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இதில் இந்தியாவில் ரிப்பப்ளிக் டிவின்னு வச்சிங்கன்னா அப்படியே பிஜேபிக்கு சாதகமாக ஜால்ரா அடிக்கிறது, அப்புறம் எதிர்கட்சிகளை பூரா பயங்கரமாக சவுண்டு விட்டு அடக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சார்பாக இருப்பாங்களே. அதை பார்த்தா பத்திரிகை சுதந்திரம் அப்படின்ற பேரில் எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த சைடில் இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய சேனல்கள் பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு பக்கம் பார்த்தா பிஜேபி சார்பாக அல்லது அதிமுக இப்படி சார்பாக, இன்னொரு பார்த்தா திமுக சார்பாக அப்படின்னு மாறி இந்த மாதிரி ஊடகங்கள் இருக்குது. சரி, இப்போ என்னென்னா முக்கியமான விஷயம், இந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில்
வந்திருக்க முக்கியமான இன்றைக்கி வந்திருக்க முக்கியமான செய்தி என்னென்னா அதில் தான் முக்கியமான பாயிண்ட்டே இருக்குது. எப்படின்னா, இஸ்ரேலோட ஆர்மி சீஃப் மேஜர் ஜெனரல் ஆமீர் ஹத்தாமி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. யாரை? ஈரானையா அல்லது சவுதி அரேபியாவையா அல்லது சைனாவையா? ஒன்றும் கிடையாது. வார்ன் பண்ணியிருக்குது இஸ்ரேலையும் யூஎஸையும் அமெரிக்காவையும் வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இப்போது ஈரானை நீங்கள் வந்து சாதாரண எடை போட்டுறாதீங்க. அவங்க ஏற்கனவே 2024 ஒரு இடத்துல அடித்தோம், அவங்க என்ரிச் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் 2025 இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்லாம் போய் அடித்தது. அந்த இடத்துல பார்த்தா இப்போ ஆக்டிவிட்டீஸ் வந்து பயங்கர மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. என்ரிச்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு. ஆனால் அமெரிக்கா குண்டு போட்டது 3 இடத்துல. அதாவது அது வந்து இஸ்பஹான், நட்டான்ஸு அண்டு ஃபார்டோ அப்படின்னு 3 இடத்துல. ஆனால் இஸ்ரேல் வந்து குண்டு போட்டது வேறு இடங்களில், அது வந்து என்ரிச் பண்ணுறாங்கன்னு சொல்கிற இடங்களில் 2024 வந்து போட்டது, 2025 போட்டது. அந்த இடங்கள்லாம் பயங்கர ஆக்டிவாக இருக்குது. நீங்கள் ஈரானை வந்து சாதாரண எடை போட்டுறாதீங்க, அவங்ககிட்ட கை வச்சிடாதீங்க அப்படின்னு அந்த மேஜர் ஜெனரல் அவர் வார்ன் பண்ணியிருக்காரு. அது போக வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானை வந்து நீங்கள் இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ இல்லை எந்த நாடுகளோ ஈரானை நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி ஒழுங்கு மரியாதையாக நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு மிரட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஈரான் வந்து அதெல்லாம் தாண்டி போய் நிற்கிது அப்படின்னு அந்த மேஜர் ஜெனரல் ஆமீர் ஹத்தாமி அவர் சொல்கிறார். எப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். அது போக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் லைவ் ஃபயர் இது ட்ரில் எடுக்கிறதுக்கு, ஏன்னா நேவல் ட்ரில், அந்த கப்பல் படையை போய் அங்கே வந்து ஃபயர் பண்ணி நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து தங்களோட பலத்தை வந்து காமிக்க போகிறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், அந்த ஹார்மஸ் ஜலசந்தி, கல்ஃப் ஆஃப் ஓமான், பெர்ஷியன் கடல் இருக்குல்லையே அந்த ஏரியாவில் அங்கே வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு இஸ்ரேலோட பத்திரிகை சொல்லுது. அப்போது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் குறுக்க மறிச்சுக்கிட்டு, அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் குறுக்க மறிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்னை தாண்டி தான் போகணும், ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அவரை தொடரதா இருந்தால் என்னை தாண்டி தான் போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, உன்னை தாண்டுவோம், இல்லை என்ன பண்ணணும், எங்கள் இடத்துக்கு வந்து நீ உரண்டை இழுக்கிறதுக்கு நீ பண்ணுற நீ யார் அப்படின்னு கேட்டு அங்கே வந்து லைவ் ஃபயர் ட்ரில் பண்ண போகிறாங்க. அது இன்றைக்கி நாளைக்கே பண்ண போகிறாங்க. அது பண்ணப்போ ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இஸ்ரேல் பத்திரிக்கை வார்ன் பண்ணியிருக்கு. அந்த பத்திரிகையில் ரொம்ப முக்கியமாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரபு நாடுகள் எல்லாமே ஜிசிசி கண்ட்ரிஸ் அண்டு அதர் ஈராக்கில் இருக்கட்டும், இது சிரியாவாக இருக்கட்டும், லெபனான், ஏற்கனவே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படி வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அதுபோக பல பத்திரிகைகளில் பல நியூஸ் சேனலில் வருது. முக்கியமாக சவுதி அரேபியா ரொம்ப ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து இங்கே ஈரானை வந்து தொடர வேலையை வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன வீடியோ வந்து முன்னாடி பார்த்தோம். எப்படின்னா, இது வந்து ஒரு காமெடி வீடியோ. அதை சொன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் புரிதலுக்கு அல்லது ஒரு மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு தோணுது. அதாவது எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இங்கே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அப்படியே வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃப் மேலே லேசாக மோதிடுவாங்க. அப்போது என்ன பண்ணுவான் வந்து, இந்த ஹஸ்பண்டு அந்த ஒய்ஃபை லேசாக அடிப்பான். இப்போ இவன் என்ன பண்ணுவான், அவளை அடிப்பான். இவன் வந்து ஓங்கி அடிப்பான், இவனும் ஓங்கி அடிப்பான். இவன் வந்து ஓங்கி மிதிப்பான், இவனும் ஓங்கி மிதிப்பான். அப்புறம் ஓங்கி ஒரு எத்து அவள் கீழே விழுவாள், இவன் ஓங்கி ஒரு எத்து இவன் கீழே விழுவாள். கீழே விழுந்த உடனே அதுக்கப்புறம் ஒழுங்கார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எந்திரிச்சு அவளுக்கு வந்து அடிபட்டுரும், கையில் காலில் கட்டு போட்டு மெதுவாக வந்து நொண்டிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்த கப்பல் இருக்காங்க இல்லையா, இந்த கப்பல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு கப்பல் வருவாங்க. வந்த உடனே இவன் நொண்டிகிட்டே வந்து ஆடி ஆடி வரும்போது இந்த கப்பலில் இருக்கிற அவன் வந்து தெரியாமல் இவன் மேலே இடிச்சிருவான். இடித்த உடனே இவன் என்ன செய்வான், அவனோட அந்த லேடி இருக்கா இல்லையா, அவளை வந்து ஒரு அடி அடிப்பான். அடித்த உடனே பார்த்தா இவன் வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து ஆச்சரியமாக பார்ப்பான். என்னென்னு இவன் திரும்பி பார்த்தா அவனோட ஒய்ஃப் இருக்கல, அந்த அடிபட்டு கட்டு போட்டுருக்க கால் கையோட வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாள். எப்பா சாமி என்னோடய உயிரோடு விட்டுருப்பா, நீ அப்புறம் அவளை அடிப்ப, அப்புறம் அவன் என்ன அடிப்பான், நீ திரும்ப அவளை மிதிப்ப, அவன் என்ன மிதிப்பான், எனக்கு உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வீடியோ வந்து பார்த்தேன். இது அப்படியே எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, சவுதி அரேபியா, இஸ்ரேல், யூஎஸ், அமெரிக்கா இவங்களுக்கு வந்து இது பொருந்தும். எப்படி முதல்ல வந்து சவுதி அரேபியா, ஏமன்
இவங்களை வந்து அடித்தாங்க. அவர் சவுதியை வந்து திரும்ப மாறி மாறி ஏமன் மூலமாக ஈரான் வந்து அடித்தாங்க. அப்புறம் அமெரிக்காவோட சப்போர்ட்டு இல்லை இஸ்ரேலோட சப்போர்ட்டு இந்த மாதிரி சப்போர்ட்டில் வந்து சவுதி அரேபியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிட்டையர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து சவுதிக்கு வந்து டேமேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ என்ன போச்சு, கடைசியில் வந்து 2 பேரும் அடிபட்டு சமாதானம் ஆகிட்டாங்க. ஏமன் அடிபட்டாங்க, சவுதி அடிபட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ஹவுத்தீஸ்க்கும் சவுதி அரேபியான்ற மிகப்பெரிய கண்ட்ரிக்கும் பிரச்சனை நடந்துச்சு. எப்போவுமே வந்து பலசாலிங்கிறது ஒரு பக்கம், செல்வாக்காக இருக்கிறவனுக்கு வந்து டேமேஜ் எப்போ அதிகமாக இருக்கும். அந்த டேமேஜ் வந்து சவுதிக்கு வந்து ஓரளவு வந்துருச்சு. அதனால் சமாதானம் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அமெரிக்கா நேரடியாக ஈரானை வந்து உரண்டை இழுத்தானா, இந்த மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்க கப்பல் மாதிரி அமெரிக்கா நேரடியாக ஈரானை உரண்டை இழுத்தா சவுதி இல்லாமல் போயிடும். சவுதியோட இல்லாமல் என்ன, வெறும் பழைய மாதிரி பழைய டெசர்ட் ஆகி போயிடும். அந்த மாதிரி வந்த உடனே இப்போ வந்து பயந்து போய் சவுதி என்ன பண்ணுறான், அமெரிக்கா வந்து வார்ன் பண்ணுறான், ஒழுங்கு மரியாதையாக நீ வந்து இந்த மாதிரி எஸ்கலேஷன்லாம் பண்ணாமல் டீஎஸ்கலேட் பண்ணி ஆகணும், நீ முதல்ல கப்பலை திருப்பி நீ வீட்டுக்கு அங்கே போய் சேரு, உன் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கே முகமது பின் சல்மான் பெரிய அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கதா. அந்த எச்சரிக்கை சப்போர்ட் யார் அப்படின்னா யுஏஇ, குவைத்து, பஹ்ரைனு, ஒமானு, கத்தார். இது வந்து இந்த ஏற்கனவே ஒமான் வந்து இந்த பிரச்சனைக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதா இருந்தாங்க, இப்போ பண்ணலை. ஆனால் அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க. இந்த குரல், இந்த 6 கண்ட்ரி இதோடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா குரல் வந்திருக்குது. வழக்கம் போல் அந்த பக்கம் ஈராக்கு இப்படி குரல் கொடுத்துருக்கு, லெபனான் குரல் கொடுத்துருக்கு. இப்படி எல்லாமே சேர்ந்து குரல் கொடுத்த உடனே இப்போ இஸ்ரேலும் வந்து ரொம்ப பயந்து போய் ஒரு மாதிரி நிற்கிறாங்க. ஏன்னா எப்போ என்ன நடந்தாலும் இஸ்ரேல் வந்து இங்கே அடிபட்டுரும். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்ன 25 வருஷத்துக்கு முன்னே இருந்த நிலைமை இப்போது இஸ்ரேல் அல்ல சுற்றி இருக்கிற இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. காரணம் அமெரிக்கா வந்து இதில் சேட்டலைட்டாக இருக்கட்டும், வெப்பனாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ வந்து அரபு நாடுகள் எல்லாமே இன்க்ளூடிங் ஈரான், ஈராக் எல்லாமே அப்போ வந்து கம்மியாக இருந்துச்சு. அந்த வெப்பனோட அளவுலேயோ அல்லது தரத்துலேயோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு வந்துருச்சா. இப்போ ஈரான் வந்து தன்னைத்தானே டெவலப் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் சைனா வேறு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க, ரஷ்யா கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அம்யூனிஷன் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப எக்கச்சக்கமான ஒன்று. இஸ்ரேல் வந்து உண்மையில் பயந்து போயிருக்காங்க. ஏன்னா சின்ன நாடு வேறு, எத்தனை வருஷம்தான் வந்து சண்டை போட்டு நானே அப்படி இது கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்ற இடத்துல இப்போது இஸ்ரேல் பயந்து போயிருக்கானா. இப்போ கடைசியில் வேறு வழி இல்லை, அமெரிக்கா அந்த கப்பலை திருப்பி கிளம்புறதுக்கு நாள் குறிக்கிறதா தகவல். இந்த தகவல் எங்கன்னா நிறைய ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து அப்படி பார்க்கும்போது அது வந்து சைலண்ட்டாக இது அப்படின்னா வெளிப்படையாக இன்னும் எதுவும் சொல்லலை. ஒருவேளை அந்த பக்கம் அமெரிக்காவில் அங்கே உள்ளே இருக்கிற ஆட்கள் லேசாக வந்து ஏதாவது தகவல் வந்து கசிய விட்டுருக்கலாம். அமெரிக்கா அந்த கப்பலை திருப்பி கிளப்புறதுக்கு நாள் குறிக்குது. அந்த நாள் குறிக்கும் போது சும்மா வெறுதையோடு போக முடியாதுல்ல. அதனால் சமாதான பேச்சுவார்த்தையில் நீங்கள் வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணவங்கள தூக்கில் போடலை அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ரிச் பண்ணுறதை நிறுத்த சொல்கிறாங்க. இவங்க வந்து திரும்ப ஐஏ அந்த அதிகாரிகள் வந்து உள்ளே அலோவ் பண்ணி அவங்க வந்து சிசிடிவி கேமரா வச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு அதற்கெல்லாம் வந்து இப்போ ஈரான் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இல்லை. என்ன வெறும் வார்த்தையாக சொல்லலாம், ஓகே நான் வந்து என்ரிச் பண்ணல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திரும்பவும் அந்த இஸ்ரேலோட இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஈரான் வெப்பன் கிரேடு அதை வந்து எடுத்து வெப்பனாக ஆக்குறதுக்கு மாதக்கணக்காக தேவையில்லை, ஒரு வாரத்தில் பண்ணிடுவாங்கன்னு அவன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாரம் கூட தேவையில்லை, 2 நாளில் இது வெப்பன் கிரேடு வார்ஹெட்டாக மாற்றிடுவாங்க அப்படின்ற அளவு சொல்கிறாங்க. அப்போ என்ன அவங்ககிட்ட ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே நமக்கு தெரிகிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது. அதனால் இந்த போர் சூழல் வந்து ஒரு மாதிரி மிரட்டலில் தான் இருக்கே ஒழிய இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வராது அப்படின்னு தான் தோணுது. அமெரிக்கா பின்வாங்கிறதுக்கு எல்லாம் தயாராகிருச்சு அப்படின்னு. அப்போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்க துருக்கியாக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், இப்போ தான் வந்து இவர் பெசஸ்கியான் சவுதி அரேபியா மீட் பண்ணியிருக்காங்க. அப்போது உள்ளுக்குள்ளே மாறி பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் அங்கே துருக்கியோட வெளியுறவு மினிஸ்டர் வந்து ஈரானில் மினிஸ்டர் மீட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஈரானோட பிரசிடென்ட் வந்து இங்கே மீட் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா இடமும் மாறி அது போக சவுதி அரேபியா, ஐ திங்க் சைனா அங்கே மீட் பண்ணியிருக்காங்க. சுற்றி இங்கே மீட் பண்ணி எல்லாம் பேச்சுவார்த்தை பயங்கரமாக நடக்குது. அமெரிக்கா வந்து கப்பலை நிறுத்திட்டு, அப்பா ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கப்பா, நல்ல விஷயமா சொல்லுங்கள், நான் கிளம்பி போகிறேன், நான் வந்தேன் அப்படியே ஒன்று மிரட்டினேன், சரி ஓகே, ஆனால் நான் வந்து வெறுதையோட போக முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்காவோட நிலைமை வந்து பரிதாபமாக இருக்குது அப்படிங்கிறதான் ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கி 31/1/2026 இன்றைக்கி நிலைமை. இஸ்ரேல் பயந்து போய் கிடக்கு. அதே போக இஸ்ரேலை வந்து ஈரான் மிரட்டுது, நீ வந்து அங்கே அவ்வளோ அடிச்சிருக்க, நீ திருப்பி கொடு, இல்லைன்னா
அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம் அப்படின்னு இன்றைக்கி ஈரான் கை கொஞ்சம் ஓங்குன மாதிரி தெரியுதா. ஹவுதிஸ் மிரட்டல் பயங்கரமாக இருக்குது. அந்த பக்கம் ஹிஸ்புல்லாவும் நிறைய அடி வாங்கியிருக்காங்க, உடம்பு பூரா காயம், ரத்த களரி காயம், கிட்டத்தட்ட சாக போகிற நிலமை. ஆனாலும் எந்திரிச்சு வர்றாங்க. அப்படி முதுன்னு எங்கே எதிராக இருந்தீங்க அப்படின்னு எந்திரிச்சு வர்றாங்க. இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு சூழலில் இஸ்ரேலை ரொம்ப மிரட்டினாங்கன்னா இஸ்ரேல் வந்து அடிபணிஞ்சே தீரணும். காரணம் அமெரிக்கா வந்து கை இறங்கிருச்சு. ஏன்னா அவங்களுடைய நரம்பை பிடிச்சி, பொருளாதார நரம்பை பிடிச்சி சைனா உருவிட்டாங்க. அநேகமாக இன்னும் ஒரு சில வருடங்களில் பாலஸ்தீனம் தனிநாடாக அறிவிக்கப்படும், இஸ்ரேல் அடங்கி நிற்கும், அமெரிக்கா அடங்கி நிற்கும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். அடுத்தடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். நன்றி.